நாயன்மார்களுடைய பதிவுகளை தொடர்ந்து நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மாராக இருக்கக்கூடியவர் ஆனாய நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான நாயன்மாரினுடைய வாழ்க்கை வரலாறு தான் கதை வடிவில் சுருக்கமாக நம்ம இன்னைக்கு பார்க்கவிருக்கிறோம். இந்த ஆனாய நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சோழவள நாட்டில் இருக்கக்கூடிய திருமங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊரிலே அவதாரம் கொண்டவர். இவர் ஒரு ஆயர் குலத்தைச் சேர்ந்தவர். பொதுவாக இந்த ஆயர் குலத்தினுடைய வழிபாடு அப்படிங்கிறதும் வழி வழியாக வந்த வழிபாடாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறதும் அது கண்ணனைத்தான். ஆனா இவரோ சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டவராக இருந்தவர். இந்த ஆனாய நாயனார் அருமையாக குழல் இசைக்கக்கூடிய ஒரு திறமையை கொண்டிருந்தவர். இவரு பஞ்சாட்சர மந்திரத்தையே குழல்ல இசைப்பாராமா, அப்பேற்பட்ட திறமையுடையவர். பொதுவா இந்த பஞ்சாட்சர மந்திரம் அப்படிங்கிறத குழல்ல இசைக்கிறது, புல்லாங்குழல்ல இசைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிரமமான விஷயம். அதையுமே இவர் புல்லாங்குழல்ல இசைக்கக்கூடிய அளவிற்கு பக்தியையும் திறமையையும் கொண்டவராக இருந்திருக்கிறார். இவருடைய வேலை அப்படின்னு பார்த்தோம்னா மாடு மேய்க்கக்கூடிய ஒரு கடமையை கொண்டிருந்தார். ஊர்ல சேட்டை பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாடெல்லாம் கொண்டு இவர்கிட்ட விட்டுருவாங்களாம். ஏன்னா இவருடைய குழல் இசைக்கு அது மயங்கி எந்த விதமான சேட்டையும் இல்லாம அருமையாக புல் மேயக்கூடிய அந்த வேலையை செய்யும் அப்படிங்கிறதுனால ஊர்ல இருக்கக்கூடிய அடங்காத மாடெல்லாம் கொண்டு இவர்கிட்ட விட்டுருவாங்களாம். அந்த மாதிரி ஒரு அருமையாக குழல் இசைக்கக்கூடிய ஒரு திறமையை கொண்டவர். அவர்களுடைய குலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே கண்ணனை வழிபாடு செய்யும் பொழுது இவர் மட்டும் சிவபெருமான வழிபாடு செய்வாராம். தொடர்ச்சியாக தன்னுடைய வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே காலையிலேயே சிவபூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதன் பிறகுதான் அந்த மாடு மேய்க்கக்கூடிய தன்னுடைய கடமையை செய்வதற்காக கிளம்புவாராம். அப்பேற்பட்ட சிவபக்தியை உடையவர். மாடு மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது இவருக்கு பார்ப்பது அனைத்துமே சிவரூபமாகவே தோணுமா. ஒரு கல்லை பார்த்தாலும் அது சிவன்தான், மரத்தை பார்த்தாலும் அது சிவன்தான், எந்த ஜீவராசிகளை பார்த்தாலும் அதை சிவமாகவே கருதக்கூடியவர். உயிரற்றது உயிர் உள்ளது என பேதமே இல்லாம சிவரூபமாகவே நினைத்து தன்னுடைய சிவபக்தியை செலுத்தி வந்தவர். அப்பேற்பட்ட பக்தி இவருடையது. ஒரு நாள் இவருக்கு ஒரு எண்ணம் தோணுது. எத்துணை பிறவிகளை நான் எடுக்கிறது, என்னைக்கு உன்னுடைய திருவடியை நான் அடைய போறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு பஞ்சாட்சர மந்திரத்தை குழல் மூலமாக இசைத்து தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த ஒரு நிலையில அனைத்து ஜீவராசிகளுமே தன்னையே மறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய உயிர் உள்ள அனைத்து ஜீவராசிகளுமே தன்னுடைய நிலை மறந்து தன்னுடைய கடமைகளை மறந்து அசைவற்று போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த குழலிசை மூலமாக நிகழ்ந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. புல்லை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த மாடு வாய் திறந்து புல்லை சாப்பிட மறந்து மெய் மறந்து நிக்குது, அசைவற்று நிக்குது. மரங்கள் எல்லாம் அசையாம காற்றற்று போய் நிக்குது. இந்த உலகமே ஸ்தம்பிச்சு போகக்கூடிய அளவிற்கு அனைத்து ஜீவராசிகளும் தன்னுடைய நிலை மறந்து மெய் மறந்து அசைவற்று கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அங்கே ஏற்படுது. மயங்கக்கூடிய ஒரு இசைக்கு சிவபெருமான் எப்படி மயங்காம இருப்பார்? சிவபெருமான் அந்த இசைக்கு மயங்கி இந்த ஆனாய நாயனாருக்கு காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து, ஆனாயரே, உன்னுடைய இந்த இசையானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் ஸ்தம்பிச்சு போக வச்சிருச்சு. தன்னுடைய நிலை மறந்து இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் அவர்களுடைய கடமைகளை செய்யும் பொருட்டு உன்னுடைய இசை மூலமாக மீண்டும் பழைய நிலையை அடைவதற்கு வழி செய். நீ கைலைக்கு என்னுடன் புறப்பட்டு எப்பொழுதுமே இந்த இசையை என்னுடன் இருந்து இசைத்து என்னை மகிழ்விப்பாயாக அப்படின்னு சொல்லி இறைவன் தன்னோடு அவரை கைலைக்கே அழைத்து சென்ற அற்புதமான ஒரு வரலாறு அப்படிங்கிறது தான் இந்த ஆனாய நாயனாரனுடைய வரலாறாக இருக்கக்கூடியது. இப்பேற்பட்ட இந்த குழலிசை பக்தி அப்படிங்கிறத பஞ்சாட்சர மந்திரத்தின் மூலமாக செலுத்தியவர். இந்த பஞ்சாட்சர மந்திரத்தின் மூலமாக குழல் இசைத்து இறைவனுக்கு பக்தி செலுத்தி வாழ்ந்து வந்தவர். தொடர்ந்து நாயன்மார்களுடைய பதிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்த்த நாயன்மார் பதிவு அப்படிங்கிறது ஆனாய நாயனாரினுடைய பதிவாக இருக்கக்கூடியது. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே அவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.